ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ஒரு ருசி. இன்னைக்கு என்ன ஒரு ருசியில் டேஸ்டியாக சிம்பிளாக நம்ம சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக சாம்பார் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஆனால் பர்ஃபெக்டாக வரணும்னா நான் சொல்கிற அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான டேஸ்ட் வரும். நம்ம இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இங்கே ஃபஸ்ட்டு 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு துவரம்பருப்புக்கு நான் இங்கே 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 3 விசில் வைங்க. கொஞ்சம் பெரிய சைஸு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும். இப்போ குக்கரில் விசில் வரத்துக்குள்ளே நம்ம இந்த சாம்பாருக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மத்து எடுத்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். கிண்ணத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனது இதில் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதுலேயே 3 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனது இதில் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் எல்லாமே நல்லா 2 மினிட்ஸ் இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வேக விடலாம். டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் ஊற வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் இந்த காய் எல்லாமே நல்லா வேக விடலாம். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா ஒரு 50% வரைக்கும் வெந்துருச்சு. இப்போ இதில் லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணால் புளிப்பு டேஸ்ட் எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பு ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாம்பார் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சால்ட்டு, காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போது கொதிக்க விடலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். காயச்சு இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு டேஸ்டியான சாம்பார். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம ரைஸ், டிஃபன்ஸ் இதில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.